இன்றைய தினம் இந்தியா கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகள் ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்துகின்ற மாதிரி ஸ்டாலின் பேசி வருகிறார். முதல் நிதிஷ்குமார் தான் அதுக்கு ஏற்பாடு செஞ்சார். முதல் கூட்டத்திலையும் இருந்தார், இரண்டாவது கூட்டத்திலையும் நிதிஷ்குமார் இருந்தார், மூணாவது கூட்டத்தில் காணோம். பாரதிய ஜனதா கட்சியோட போய் சேர்ந்துட்டார். இப்போ அந்த கட்சியில் ஒரு ஒருங்கிணைப்பு இல்லை. ஆக நாடாளுமன்ற தேர்தலில் ஒருங்கிணைப்பு இல்லாத இருக்கின்ற பொழுது இவரெல்லாம் வெற்றி பெற்று எப்படி ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்க முடியும்? இதுவரைக்கும் பிரதமர் வேட்பாளர் யாரு சொல்லவே இல்லை. ஒரு ராசியான மனிதர் திரு ஸ்டாலின் போய் சேர்ந்தனால தான் இந்தியா கூட்டணி இப்படி கார் போயிட்டு இருந்தா ஒவ்வொரு டயரா கழட்டிட்டு போகும் பாருங்க. அப்படி இன்றைய தினம் ஒவ்வொரு டயரா கழட்டிட்டு போய் ஒவ்வொரு கட்சியை கழட்டிட்டு போய் இந்தியா கூட்டணிங்கிற ஒரு பெயர் அளவுக்கு தான் இன்னைக்கு இருக்குது.